வணக்கம் நேயர்களே, டாக்டர் A to Z சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது வயதானவர்கள் வந்துவிட்டாலே அவர்கள் சந்திக்கக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனையில் முக்கியமானது மூட்டு வலி பிரச்சனை. மூட்டு வலி என்று வந்துவிட்டாலே அதற்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் நிரந்தர தீர்வு என்று பயந்து அதற்காக மூட்டு வலியோடு கடைசி வரையில் வாழக்கூடியவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் மிக எளிய முறையில் மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு உள்ளது. அது எப்படி சாத்தியம், அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசப் போகின்றோம். இதை பற்றி உங்களுக்காக ஆலோசனை வழங்க நம்மோடு இணைகிறார். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் நிவாரணம் பெற்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற எப்பியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரிலிருந்து பிளாஸ்மா சிகிச்சை நிபுணர் டாக்டர் சேத்தனா சேத்தன் அவர்கள் நிகழ்ச்சியில் வரவேற்று நிகழ்ச்சிகளை போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ வயதானவர்கள் வந்துட்டாலே அவங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைங்கிறது மூட்டு வலி பிரச்சனை தான். இந்த மூட்டு வலியால் வெளியிலே போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த வலி நிவாரண மாத்திரைகள் ஏதாவது மருந்து போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும், அதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அந்த வலியோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் ரொம்ப எளிய முறையில் அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம் மேடம்? நான் ஒரு மைக்கோ டாக்டர் கூட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 15 வருஷத்தில் நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு மைக்கோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 15 வருஷத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எப்போ ஆப்ரேஷன் தேவைப்படும், ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் மாதிரி ரிஸ்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது வரலாம், எப்போ பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த வயசில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வெயிட் பண்ணலாம், எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உடனே ஆப்ரேஷன் போகணுன்றது நல்லா தெளிவாக தெரியும். அந்த அனுபவத்தோட சொல்லணும் போது முட்டி வலின்றது ஒரு உயிர் காப்பத்தாகும் மாதிரி பிரச்சனை கிடையாது. உயிர் காப்பத்தாகும் மாதிரி பிரச்சனை கிடையாதுன்னும் போது அவசரம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேவை கிடையாது. இந்த மூட்டு வலி வயசாகும் போது நீங்கள் சொல்லும்போது இது ஒரு மூட்டு தேய்மானம்னால தான். மூட்டு தேய்மானம் பண்ணும்போது இது வயசாகிறதுனால ஆகும். முட்டிலே அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. முட்டிலே 2 எலும்பு இருக்குது. இந்த 2 எலும்பு நடுவில் ஜவ் இருக்குது. இது குர்த்தெலும்புன்றது சொல்கிறோம் ஜவ். இதுக்கு சுற்றி லிகமெண்ட்ஸ்ன்றது இருக்கும். இதுக்கு சுற்றி இன்னும் தசைகள் இருக்கும். இந்த எந்த ஸ்ட்ரக்சர்னால வேணாலும் இந்த வலின்றது ஏற்படலாம். ஆனால் இந்த மூட்டு தேய்மானம்லே பிரச்சனை இருக்கிறது இந்த ஜவ்வில் தான். இந்த ஜவ் என்ன ஒரு 50 வயசுக்கு முன்னாடி என்ன நல்லா திக்காக இருக்கோ 50 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேய்மானம்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உங்கள் எலும்பு, உங்கள் லிகமெண்ட்ஸ், உங்கள் தசைகள் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மூட்டு தேய்மானம்ல வெறும் ஒரு ஜவ் பிரச்சனையை மொத்தமையே முட்டி மாற்றிக்கணும். அண்ட் இந்த ஜவ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது வயசாகிறதுனால ஆகும். வயசாகிறதுன்றது ஒரு இயற்கையாகவே நடக்கிற ஒரு செயல்முறை. இது எந்த மாதிரி வியாதி கிடையாது. இது எந்த மாதிரி வியாதி கிடையாதுன்னும் போது ஒரு அவசரம் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ன்றது தேவை கிடையாது. ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த இயற்கையாகவே நடக்கிற பிரச்சனைக்கு இயற்கையாகவே குணப்படுத்திக்க முடியுமா என்ற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரீஜென்ரேட்டிவ் தெரப்பி அதுலேயும் பிளாஸ்மா தெரப்பின்றது பண்ணலாம்ன்றது ஒரு FDA + ICMR அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை தான். கடந்த 30-40 வருஷமாக பார்த்தீங்கன்னா முட்டி வலியே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே தான் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் பேஷண்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த பிளாஸ்மா தெரப்பியும் மூட்டு + தசை பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலான்றது FDA அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை. ஸோ நாங்கள் ஈபியான்லேயே கொடுக்குறோம். முட்டி வலிக்கு மட்டுமே கிடையாது, இன்னும் பல வகையான நாட்பட்ட வலிகளுக்கும் ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். அதுவும் ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த மயக்க மருந்து தேவைப்படாமல் ட்ரீட்மெண்ட் வெறும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக தான் ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டான ட்ரீட்மெண்ட். எதுவுமே அப்ரூவ் ஆனது ட்ரீட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா பல ஆண்டுகள் மூட்டு வலியோடு அவஸ்தைப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பதிலாக இருக்கலாம். ஆனால் மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இயற்கையாகவே அது நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அந்த மூட்டு தேய்மானங்கிறது 50 வயது தாண்டின பிறகு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு தேய்மானத்துக்கு எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க. இப்போது இந்த பிளாஸ்மா சிகிச்சை பற்றி சொன்னீங்களே மேடம், அந்த பிளாஸ்மா சிகிச்சை என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். பிளாஸ்மா தெரப்பின்றது எப்படி ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணும்போது கைந்த ஒரு சின்ன ஊசி மூலமாக ஒரு சின்ன அளவில் பிளட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி பேஷண்ட்டோட மீது ஒரு சின்ன ஊசி மூலமாக சின்ன அளவில் பிளட் எடுத்துகிட்டு எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெஷின் இருக்கும். அந்த மெஷினில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் பிளட்ல இருக்கும் பிளேட்லெட் நிறைந்த பிளாஸ்மான்றது தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த மாதிரி ஜவ் அதிக அளவில் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் எந்த மயக்க மருந்து கொடுக்காம சிம்பிளான ஊசி மூலமாக அதுவும் எந்த இடத்துல ஊசி போட போகிறோம் அந்த இடத்துல மறுத்து போகிற ஊசி போட்டுட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன ஊசி மூலமாக டேமேஜ் ஆன இடத்துல இந்த பிளாஸ்மா செலுத்தும் போது பிளாஸ்மாவில் க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளேட்லெட் நிறைந்த பிளாஸ்மா போடும்போது அந்த இடத்துல இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்றது ரிலீஸ் ஆகி
இயற்கையாகவே சீக்கிரமாகவே குணமாகிற தன்மைன்றது தூண்டுறது மூலமாக தான் இந்த பிளாஸ்மான்றது வேலை செய்யும். ஸோ இந்த மொத்தமாக ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது கிடையாது, எந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இது 2 சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கு, காம்ப்ளிகேஷன், இன்ஃபெக்ஷன், ரிஜெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வயசாகும் போது இந்த வயசாகும்போது பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இந்த பிரச்சனைகள்னால ஒரு ஆப்ரேஷன் போகணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனைகள் கண்ட்ரோல் இல்லாத போது மயக்கம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இது போக ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ளஸ் மயக்கம் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்ன்றது மொத்தமாக தவிர்க்க முடியும். பேஷண்டோட மீது பிளட் எடுத்துட்டு ஒரு பிளாஸ்மா தயாரித்து பேஷண்ட் முட்டிக்குள்ளே மறுபடி போடுறது பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ½ an hour to 1 hour, 1/2 மணி நேரம் தான் 1 மணி நேரத்தில் மொத்தமாக ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட், இயற்கையாகவே நடக்கிற ஒரு பிரச்சனைவே இயற்கையாகவே குணப்படுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் தான் இது. தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். குடி வலிக்குது, கீழே கால் ஊன முடியாம வலிக்குது. திடீர்னு நல்லாதான் இருந்தேன், திடீர்னு ஒரு வாரமா கால் கீழே ஊனவே முடியல, நடக்க முடியல. காலை எந்த சுத்தமா நடக்க முடியல. கால் கீழே ஊன முடியலீங்களா? குடி மட்டும் வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. குடி ஊன முடியாம வலிக்குது மேடம். முட்டி வலி இருக்குங்களா? முட்டி வலி கூட இல்ல, குடி தான் கீழே கால் சுத்தமா ஊன முடியாம இருக்கு. ஓகே, குதிகால் பிரச்சனை மேடம். அது ரேவதி, உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, உங்க வயது என்ன மேம்? 46. குதிகால் வலி 46 வயசுல குதிகால் வலி வரணும் போது நீங்க பண்ற வேலைனால தான். நீங்க அதிகமா நின்றுட்டு பண்ற வேலையை செய்யும் போது இல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது இல்லை வீட்டு வேலை செய்யும்போது அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறீங்க. அப்போது என்ன ஆகும், உங்கள் குதிகாலில் இருக்கிற ஒரு ஜவ், பிளான்டார் ஃபேஷியான்றதை சொல்கிறோம், இந்த ஜவ்லே வீக்கம்ன்றது ஏற்படலாம். அப்போ தான் இந்த மாதிரி வலி அதிகமாகும். ஸோ இது ஒரு வாரம் இந்த இருக்கணும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஐஸ் ஒத்தடை கொடுங்க. ஐஸ் ஒத்தடை கொடுத்து இந்த வலி போகலான்னும் போது ஒரு பெயின் கில்லர், ஒரு வாரத்துக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்தாலும் உங்கள் வலி போகலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி காமிங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த டேமேஜாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு புதுசான ஸ்கேன், டைனமிக் அல்ட்ராசவுண்ட் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக, அதுவும் இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். ரேவதி, நீங்கள் ஒரு வாட்டி காமிங்க. உங்கள் பிளான்டார் ஃபேஷியா, உங்கள் ஜவ் எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது நான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி மேடம். இப்போ நம்ம அந்த பிளாஸ்மா தெரப்பி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவங்க அதன் மூலமாக பலன் பெற்று இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும். என்னென்னா, இப்போது நான் 10 வருஷமாக எனக்கு மூட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க, 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இது கேட்டகரி வைஸாக இருக்கா மேடம்? இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும், அப்படி ஏதாவது விதிமுறைகள்லாம் இருக்கா? இந்த மூட்டு தேய்மானம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. இந்த ஸ்டேஜ் 1 and 2 போது 40-50 வயசில் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த 3, 400 வரும். இது அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. முட்டி வலி சின்னதாக இருக்கும்போதே அது அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த சின்ன வயசில் ஆகும் முட்டி வலி நீங்கள் 50 வயசுக்கு வரும்போது அதிக அளவில் தேய்மானமாகி ஒரு மீள முடியாத ஸ்டேஜில் போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு ஒரு கரெக்டான கவனம், கரெக்டான கேர் தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த பிரச்சனை அதிகமாக ஆகாமல் ஒரு ஆப்ரேஷன் போகிற நிலைமை தவிர்க்க முடியும். இபிஓனில் முட்டி வலியோட வர பேஷண்ட்ஸ்களுக்கு நாங்கள் டாக்டர்ஸ், பெயின் ஃபிசிஷியன், வலி மருத்துவ நிபுணர் ஃபஸ்ட் அவங்க அறிகுறிகள் என்ன, அவங்க வலி எப்படி வந்துச்சு, அடிப்பட்டுச்சா, இல்லை கீழே விழும்போது ஏதாவது கீழே விழுந்திருக்காங்களா, இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கா, இதெல்லாம் அசஸ் பண்ணுறோம். அசஸ் பண்ணி இந்த வலி எதனால் வருது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சில கிளினிக்கல் டெஸ்ட்ன்றது பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்டோட அறிகுறிகள் ப்ளஸ் நாங்கள் டாக்டர்ஸ் பண்ணுற ஒரு சில டெஸ்ட்கள், இது ரெண்டுமே சேர்த்து இந்த முட்டியில் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர்னால இந்த வலி வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த வலி வருதுன்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ சிட்டிங்கில் கொடுக்கணும், என்னெல்லாம் வாரிக்கை முறைகள் மாற்றிக்கணுன்றது ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்கே டிசைட் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்கே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட அறிகுறிகள், நாங்கள் பண்ணுற ஒரு டெஸ்ட் ப்ளஸ் பண்ணுற ஒரு ஸ்கேன், இது 3மே வச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும், எவ்வளோ சிட்டிங்கில் தேவைப்படும்ன்றது நாங்கள் சொல்லுவோம்.
எல்லா மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு டைனமிக் மஸ்குலோ ஸ்கெலிட்டன் ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்ட்ரக்சர்னால வலி வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட்ன்றது நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க, நான் பேசிட்டு வரலாம். திருச்சியிலிருந்து மேரி. மேரி வணக்கம். மேடம் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கிளியராக பேசுங்க. இல்லை கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சரியா கேட்கல. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. அதான் சார், மூட்டு வலி. சரி சார். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதான் மூட்டு வலி 55 வயசு சார். 45ங்களா? 55. 55. ஓகே ஓகே. மூட்டு வலி நின்னா வலிக்குது, வாய் மாதிரி பிடிக்குது. நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வலிக்குதுங்களா? ஆமா சார். சரி சரி சரி. நின்னா வலிக்குது, இதான் பேசு. மூட்டு வலி பிரச்சனை இருக்கு. அந்த நின்னா அப்படியே வாய் மாதிரி புடிச்சுங்க, உட்கார வலியில எல்லாம் நின்ன புடிச்சு அப்படியே எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. சரி சரி, நீங்க நிகழ்ச்சி பாருங்க, உங்க கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் நின்று இருக்கும்போது பெயின் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க, அடி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். 55 வயசுல வரும் முட்டி வலி ஒரு அடிப்படாமல் இருக்கும்போது இந்த வலி பொதுவாக மூட்டு தேய்மானம்னால தான். மேரி உங்கள் வயசில் வர்றதும் இந்த மூட்டு தேய்மானம்னால. இந்த வலின்றது அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை, நடக்கிற வேலை பண்ணும்போது அதிகமாகுதுன்னும் போது நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கீங்க. இந்த நிலையில் நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாரிக்கை முறைகள் மாற்றிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த வலினா அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒரு வாட்டி காமிங்க. உங்கள் முட்டியில் இருக்கிற எந்த அளவுக்கு தேய்மானமாக இருக்குன்றது ஒரு டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஒரு வாட்டி காமிங்க மேரி. ஓகே மேடம், இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக தீர்வு கிடைச்சிதுன்னா அது பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமா, பக்க விலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா மூட்டு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய, மூட்டு வலிங்கிறது ரொம்ப ஒரு தாங்க முடியாத வலியாக இருக்குது. யாரை கேட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் ரொம்ப கொடுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எளிய முறையில் தீர்வு கிடைக்குது அப்படின்னும் போது இது பக்க விலை ஏதாவது இருக்குமான்னு பயப்படாங்களே மேடம்? இதில் ஏதாவது பிளாஸ்மா தெரப்பியில் அந்த மாதிரி இருக்குங்களா? முட்டி வரும்போது முட்டி பொறுத்து சொல்லணும் போது ட்ரீட்மெண்ட் அப்படியே எல்லாமே ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா முட்டி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. முட்டி இருந்ததா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், முட்டி இல்லாமல் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடையாது. ஸோ முட்டி வலி வரும்போது முட்டி அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒரு கரெக்டான டாக்டர் உதவி எடுத்துக்கிறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி மூலமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னும் போது இந்த பிளாஸ்மா தெரப்பிலே இது ஒரு மருத்துவ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றது சொல்லலாம். ஏன்னா இதில் எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது கீறல், வடு, வலி, வேதனை, ஒரு சுகர் கண்ட்ரோல் வரலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இல்லை முட்டியில் போட்டிருக்கிற ஒரு இம்ப்ளான்ட் அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் கிடையாது. ஏன்னா இதில் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. செகண்ட், இதில் மயக்க மருந்து கொடுக்குறது கிடையாது. மயக்க மருந்துன்னும் போது இது ஜென்ரலாக ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வரும்னும் போது 50 வயசுல எல்லாருக்கும் பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் கண்ட்ரோல் இல்லாமல் போது மயக்கம் கொடுக்குற ரிஸ்க்ன்றது இருக்கும். இதில் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது சிம்பிளான ஊசி மூலமாக, அதுவும் லோக்கல் அனஸ்தீசியல் அப்படின்னா மருத்துவ ஊசி மூலமாக பண்ணுறதுனால ஆப்ரேஷன் ப்ளஸ் மயக்கம் சம்பந்தப்பட்ட ரிஸ்க்ன்றது மொத்தமாக தவிர்க்க முடியும். இது ஒரு ரத்தத்தில் தயாரித்த சிகிச்சை என்னும்போது இது மற்றவங்க உடம்பிந்த எடுத்த ரத்தமும் கிடையாது. மற்றவங்க உடம்பிந்த எடுத்த ரத்தம் என்னும்போது அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், மஞ்சள் காமலை, எய்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஏதோ உடம்புல வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மற்றவங்க உடம்பிந்த எடுத்த பிளட்டும் கிடையாது. பேஷண்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த ஒரு சிகிச்சை என்னும்போது இதில் எந்த வியாதி பரிமாற்றம் வர வாய்ப்பும் கிடையாது. மூணாவது, நீங்கள் ஊசி என்னும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸா. இது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் என்னும்போது வெளியிலேருந்து போடுற ஒரு மருந்து. இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு கெமிக்கலோ மருந்தோ வெளியிலேருந்து மிக்ஸ் பண்ணி பிளாஸ்மா தயாரிக்கிறது கிடையாது. ஸோ இது பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்திலே தயாரித்த ஒரு சிகிச்சை என்னும்போது இது ஒரு இயற்கையான சிகிச்சை. இந்த சிகிச்சையில் அந்தளவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது, அந்தளவுக்கு சைடு எஃபெக்டும் கிடையாது. இதில் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, மயக்கம் கொடுக்குறது கிடையாதுன்னும் போது ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். எந்த விதமான பெட் ரெஸ்ட்டும் தேவை கிடையாது. அடுத்த நாளே உங்கள் வேலைகன்றது திரும்பலாம். மோர் தென் தட், இது மற்ற சிகிச்சைகள் கம்பேர் பண்ணும்போது இது எந்த வயசில் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான சிகிச்சை, ரொம்ப எஃபெக்டிவான சிகிச்சை. இப்போது நம்ம நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் உடனே உங்ககிட்ட நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
இந்த மூட்டு பிரச்சனை அப்படின்னும் போது எனக்கு வயது 80 ஆகுது 70 ஆகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது அதுக்கு வயது அதிகமாக இருந்தால் அதுக்கான நிறைய விதிமுறைகளாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, சுகர் இருக்கக்கூட, பிபி செக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வயது அதுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. ரொம்ப வயது அதிகமானாலும் ஆப்ரேஷன் பண்ணால் தாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிளாஸ்மா தெரப்பியில் இருக்கா மேடம்? யார் வேணாலும் பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது கேட்டகரி இருக்கா? ஒரு 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 வயசு மேலானவங்களுக்கும் இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். இந்த சின்ன வயசில் 18 20 வயசில் வரும்போது இவங்க பாஸ்கெட் பால், வாலிபால் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு காயங்கள் எல்லாம் அதிகமாக காமனாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜவ் கிழிஞ்சிச்சுன்னா அந்த வயசில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த பிளாஸ்மா சிகிச்சை மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வயசு தாண்டி பார்த்தீங்கன்னா 30-40 வயசுல சில பேருக்கு ஒரு அர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த மூட்டு தேய்மானம்ன்றது ஆரம்பிச்சிருக்கும். பட் அந்த வலிகான அவங்க தினமும் ஒரு வலி மாத்திரை எடுக்க முடியாது, அந்த வயசுல ஆப்ரேஷனும் போக முடியாது. அந்த மாதிரி கேசஸ்ல வலியோட வாழ முடியாதுன்னும் போது இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது அவங்க கேசஸ்ல ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரியே சொல்லலாம். 50 வயசுக்கு அப்புறம் வரும் இந்த மூட்டு தேய்மானம். ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி இது எந்த மாதிரி வியாதி கிடையாது, இது வயசாகிறதுனால ஏற்படுற ஒரு செயல்முறை என்னும்போது அவசரம் பண்ணிட்டு எந்த ஆப்ரேஷனும் தேவை கிடையாது. 80 வயசுக்கு நீங்கள் சொன்னீங்க, 80 வயசுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வயசாகும்போது மைக்கு கொடுக்கறதுனால ப்ளஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது வயசாகிறதுனால ரிஸ்க் இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்க கேசஸ்லேயும் எந்த ரிஸ்க் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் தைரியமாக இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது எடுத்துக்கலாம். ஓகே மேடம், ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வரலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். தமிழ்வேல், மதுரை சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னங்கிறத மேடம் கிட்ட கேட்கலாம். சார் வேற ஒன்றும் இல்லை சார், நாங்கள் மதுரையில் இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கா சார்? ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லை சார், வேற கேள்வி இல்லை, மதுரையில் சரி இருக்காங்க. சரி, உங்கள் கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணும். உங்களை அணுகணும் அப்படின்னா எப்படி அணுகலாம்? மதுரையில் இருக்காங்களா, அவங்க எப்படி வரலாங்கிற மாதிரி கேட்குறாங்க மேடம். நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னா எக்மோரில் இருக்கோ இப்பியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் சென்னையில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பண்ணலாம். மதுரையில் இன்னும் சென்டர் ஓப்பன் பண்ணல, சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ண பிளான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து காமிக்கலாம். இதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவை கிடையாது, தங்கணும்னு அவசியம் கிடையாதுன்னும் போது நீங்கள் என்றைக்கு வந்து காமிக்கிறீங்களோ, இன்கேஸ் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஊருக்கு அன்றைக்கி திரும்பலாம் நீங்கள். ஸோ தங்க மாதிரி பிரச்சனை கிடையாது. செகண்ட், ஒரு ஊசி மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலி அதிகமாக இருக்குன்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது கூட கிடையாது. ஏன்னா மருத்து போகிற ஊசி போட்டு பண்ணுறதுனால நீங்கள் எப்படி நடந்துட்டு வந்தீங்களோ அப்படியே நீங்கள் நடந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து காமிங்க, தைரியமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மதுரைக்கே திருப்பி போகலாம். ஆனால் இப்போது எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும், மூட்டு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதிகமான வலியாக இருந்தாலும் குறைந்த வலியாக இருந்தாலும் 2 மணி நேரத்தில் அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மேடம். இப்போ அந்த சிகிச்சை மேற்கொண்டதுக்கு பிறகு, அந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ணதுக்கு பிறகு அவங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த பிளாஸ்மா தெரப்பி எடுத்ததுக்கப்புறம் சில செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்றது ஃபாலோ பண்ணணும். இது என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது சொல்லுவோம். இது ட்ரீட்மெண்ட்காக கிடையாது. முட்டியில் நடக்கிற டேமேஜ் பார்த்தீங்கன்னா 1 வயசாகிறதுனால, செகண்ட் உங்கள் உடம்போட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அதிகமாகும், இல்லை நீங்கள் பண்ணுற வேலைகள்னால அதிகமாகும். ஸோ வயசுன்றது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத போது மிச்சம் 60%ன்றது உங்கள் கையில் இருக்குது. அந்த டேமேஜ் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் போது சில செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு கூட நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சிம்பிளான உடற்பயிற்சி எக்ஸசைசஸ்ன்றது தினமும் செய்ய வேண்டியிருக்கும். ப்ளஸ் உங்கள் வெயிட்ன்றது குறைச்சிங்கன்னா அது போதும். ஒரு பெரிய ஃபிசியோதெரப்பி நீண்ட காலத்துக்கு தேவைப்படும், ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணணுன்றது எங்கள் டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் பேஷண்ட்கள் அசஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது வயசுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ்ன்றது சொல்லி தருவாங்க. அது தினமும் பண்ண வேண்டியிருக்கும். என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது லைக் இன்கேஸ் உங்கள் உடம்போட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் குறைக்கிற மாதிரி சொல்கிறோம். கீழே உட்காந்து பண்ணுற வேலைகள் தவிர்க்கிறது பெட்டர், மாடிப்படி ஏறுறது தவிர்க்கிறது பெட்டர். ஓகே மேடம், இப்போது இந்த பிளாஸ்மா சிகிச்சை பண்ணவங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது நீண்ட காலம் லைஃப் லாங் இருக்குமா, இல்லாட்டி இது கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், மீண்டும் வந்து பிளாஸ்மா சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமான்னு நிறைய பேருக்கு யோசிப்பாங்க இல்லையா? இந்த பிளாஸ்மா சிகிச்சை எத்தனை நாட்களுக்கு அது வலி நிவாரணையாக இருக்குது மேடம், இல்லை லைஃப் லாங் இருக்குமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்புன்றது டெம்பரரி. இந்த டெம்பரரியான உடம்புல பர்மனெண்ட்டான ட்ரீட்மெண்ட் தேடக்கூடாது.
பர்மனெண்ட்டான ட்ரீட்மெண்ட் தேடுறீங்கன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ டெம்பரரியான உடம்புல ஒரு பர்மனெண்ட்டான ட்ரீட்மெண்ட் விட எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாலும் அதில் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். சேஃப்டின்றது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாது. நீண்ட காலத்துக்கும் வலி நிவாரணம் இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடி ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கணும், மறுபடி எடுக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது எடுக்கணும். இது முட்டியில் வர பிரச்சனைன்னும் போது, இது வயசாகிறதுனால போது, இது ஒரு இயற்கையாகவே நடக்கிறோம் செயல்முறை. இயற்கை மீறி எந்த பெரிய சயின்ஸும் வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் படி, இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு, இப்போ இருக்கிற சிகிச்சையில் இந்த பிளாஸ்மா தெரப்பி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்கள் முட்டி வலி பொறுத்து. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்கேஸ் 100 பேரில் பண்ணாங்கன்னா ஒரு 20 பேரில் சரியாகாமல் என்ன வலி இன்றைக்கி இருக்கோ இதை விட இன்னும் அதிகமாக வலியோட வாழ வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ பண்ண முடியுமா பண்ண முடியாது. ஏன்னா வயசாக பிபி சுகர் இந்த மாதிரி ரிஸ்கில் அதிகமாகும். அது பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற ஒரு டவுட்டோட தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் இப்போ இருக்கிற ஒரு பெஸ்ட்டான அட்வான்ஸ்மெண்ட் என்னது பார்த்தீங்கன்னா அது இந்த பிளாஸ்மா தெரப்பி தான். இது எந்த வயசுல வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனை, ஒரு பிபி சுகர் கிட்னி பிரச்சனை ஆஸ்மா எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் சேஃபாக தைரியமாக எடுத்துக்கலாம். மூணாவது இது எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட். இதில் அந்தளவுக்கு ரிஸ்க் கிடையாது, அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாதுன்னும் போது தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் மேடம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பிரச்சனை, உங்கள் கேள்வி என்னங்கிறத மேடம் கிட்ட கேட்கலாம். நான் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் லில்லி. சொல்லுங்க மேடம். ஓகே, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து நீ இது என்னுடைய இது வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சுது. ஓகே. அது டிஸ்லோகேட் ஆயிட்டு அப்புறமா ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள அது தானாவே வந்து சேம் ஸ்பாட்ல உட்காந்துடுச்சுது. அப்போ இருந்து எனக்கு வலி அதிகம். அது இல்லாம ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 5 kg ரைஸ் தூக்கிட்டு வந்து அப்போ ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்தது. அப்போ மறுபடியும் அதுல இருந்து ரொம்ப அதிகம் பெயின். நிறைய ஆயில் யூஸ் பண்ண, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எதுவுமே நல்லா இல்ல. லில்லி, உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா? என் வயசு 68 டாக்டர். 68ஆ? ஆமா டாக்டர். ஓகே. இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டியில் இருக்க ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது. ஒரு லிகமெண்ட் டேர்ன்றது என்ன சொல்கிறாங்களோ, இந்த லிகமெண்ட் டேர் ஒரு அடிபடுறதுனால வரலாம், இல்லை முட்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆகலாம், இல்லை சில சமயம் இந்த மூட்டு தேய்மானம்னாலும் வரலாம். உங்கள் கேஸில் இன்கேஸ் அடிப்படலாம் ஆக்சிடென்ட்டும் ஆகலான்னும் போது வயசாகிறதுனால ஏற்படுற ஒரு மூட்டு தேய்மானம்னாலையும் இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ்ன்றது காமனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி காமிக்க வேண்டியிருக்கும் எந்த அளவுக்கு இந்த டேமேஜ் ஆயிருக்குன்றது பார்த்து தான் உங்களுக்கு எவ்வளோ சிட்டிங்கில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுன்றது சொல்ல முடியும். லில்லி, இன்னொரு என்னன்னா எங்கள் சென்டர் பெங்களூர்லேயும் இருக்குது. நீங்கள் பெங்களூர்லேயும் போய் ஒரு வாட்டி காமிக்கலாம். அங்கே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டாக்டர், இபியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் பெங்களூர்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கேயே போய் காமிக்கலாம். அது எந்த பிளேஸ் டாக்டர்? ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கால் இருக்காங்க, பேசலாம் மேடம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார். நானே கிறிஸ்டபர். சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேள்வி, டவுட் என்ன? ஹலோ, கிறிஸ்டபர். நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். சரி. ஹலோ சார், நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது. நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, போன்ல பேசுங்க. நீங்க உங்க கேள்வி என்னங்கறத கேளுங்க. டிவி பார்க்கல. ஓகே ஓகே. என்னோட வயசு எனக்கு வந்து 74 வயசு. ஓகே. 70. அவங்களுக்கு வந்து மனுஷன்ல திடீர்னு ஷோல்டர் கிட்ட இந்த ஜாயிண்ட்ல பெயின் வந்து கை தூக்க முடியாம இருந்தாங்க. கொஞ்சம் பிசியோதெரபி எடுத்து போகுது. ஆனா வலி உள்ளுக்குள்ள இருக்குது. நீங்க பேசுறது கிளியரா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன பிரச்சனைங்கிறது. இப்போ சொல்லுங்க. அதாவது என் வயசு ரைட்ல இந்த பால் ஜாயிண்ட் சொன்னீங்களா, ஆம் பால் ஜாயிண்ட்ல தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஓகே. சரி, என்னன்னு தெரியலையே. ஓகே, கால் கிளியரா இல்ல மேடம். நம்ம அவங்களுக்கு ஷோல்டர் தோள்பட்டையில் இருக்கிற பிரச்சனைன்றது சொன்னாங்க. பாலில் இருக்கிற பிரச்சனைன்னும் போது ஷோல்டர் தான். நீங்கள் கை தூக்க முடியலன்றது சொன்னீங்க.
இந்த வயசுல இந்த மாதிரி கை குடைச்சல் அந்த அப்படின்னா ஒரு ஷோல்டர்ல தோள்பட்டையில வலி கூட கை தூக்க முடியலன்னும் போது இது ஒரு உறந்த தோள்பட்டை அப்படின்னா உங்க ஜாயிண்ட்ல இருக்கிற ஒரு மூட்டு தேய்மானம்னாலேயோ இல்லை ஜவு கிளிகள்னாலேயோ இந்த மாதிரி உறந்த தோள்பட்டைன்றது வரலாம். இந்த வயசுல வரணும்னும் போது உங்களுக்கு சுகர் பிரச்சனை இல்லை தைராய்டு பிரச்சனை இல்லை முடக்கவாதம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உறந்த தோள்பட்டை வர்றது ரொம்ப காமனாக இருக்கும். இதுக்கும் இந்த வயசுல ஆப்ரேஷன்ன்றது தேவை கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்துச்சுன்னா இது ஒரு வலி மாத்திரை சில எக்ஸசைஸ் மூலமா சரியாயிடும். இதெல்லாம் பண்ணாலும் போகலன்னா நாங்க டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமா எந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல கரெக்டான அந்த இடத்துல ஊசி மூலமா இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது செலுத்த முடியும். என்ன டேமேஜ் ஆயிருக்கோ இயற்கையாகவே குணப்படுத்திக்க முடியும். கிறிஸ்டோஃபர் நீங்கள் வந்து ஒரு வாட்டி காமிங்க உங்கள் ஷோல்டரில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்கலான்றது நாங்கள் டிசைட் பண்ண முடியும். மேடம் இப்போது கடைசியான நேர் கேட்ட கேள்வி மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இப்போது இந்த மூட்டு வலி அப்படின்னும் போது ரொம்ப ஆப்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணலான்னு சொல்கிறீங்களே, இப்போ இந்த ஷோல்டர் பிரச்சனை இந்த பேக் போன் பிரச்சனை இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகளுக்கும் அந்த மாதிரி தீர்வு இருக்கா அப்படின்னு இருப்பாங்களே, அதுக்கான வாய்ப்பு இருக்கா மேடம்? இபியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா முட்டி வலி மட்டுமே கிடையாது. முட்டியில் ஏற்படுற ஒரு மூட்டு தேய்மானம் இருக்கட்டும் இல்லை ஜவுல ஏற்படுற ஒரு பிரச்சனைகள் இருக்கட்டும் அது மட்டுமே ட்ரீட் பண்ணுறது கிடையாது. இது போக தோள்பட்ட வலி மற்ற இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க ஷோல்டர் பெயின் இருக்குன்றது, இந்த மாதிரி ஜவு பிரச்சனைகள் உறந்த தோள்பட்டை கை தூக்க முடியல அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். இது போக உடம்புல இருக்கோ அவ்வளோ மூட்டு பிரச்சனை எந்த மூட்டு இருந்தாலும் அந்த மூட்டில் ஆப்ரேஷன் எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இன்னொரு காலர் சொன்னாங்க குதிக்கால் வலிக்குதுன்றது, அந்த மாதிரி குதிக்கால் பிரச்சனை காலையில் தூங்கி ஏந்திக்கும் போது ரொம்ப வலிக்குது, ரொம்ப நேரம் உட்காந்து ஏந்திக்கும் போது வலிக்குது, இந்த மாதிரி குதிக்காலில் இருக்கிற ஜவு பிரச்சனைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணுறோம். இது போக முழங்கை மணிக்கட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சில பேர் கழுத்து வலியோடு வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் எடுத்தாலும் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்திருக்காங்க, மசாஜ் பண்ணியிருக்காங்க, அது பண்ணாலும் வலி போகலை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக பிளாஸ்மா தெரப்பின்றது கொடுக்குறோம். இன்னும் சில பேர் வராங்க உங்கள் டிஸ்க் பிரச்சனை இருக்குது, லம்பார் டிஸ்க் பிரச்சனை இருக்குது, இடுப்பு வலி இருக்குன்றது சொல்கிறாங்க, உட்காரும்போது வலி அதிகமாக இருக்குது, குஞ்சு ஏதாவது வேலை செய்யும்போது வலி அதிகமாகுது, இல்லை படுத்துகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பும்போது கஷ்டமாக இருக்கணும் போது இந்த மாதிரி இடுப்பு வலிகளுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். இது போக இந்த கேன்சர் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வலிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மைக்ரேன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் இன்னும் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா பாதுகாப்பான ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து பேஷண்ட்டோட வலி பொறுத்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது நாங்கள் முடிவெடுத்துட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பேச்சை கேட்காத வரைக்கும் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு நிரந்தர பிரச்சனையே தீர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது 20,000க்கும் மேற்பட்டவங்க ரொம்ப எளிய முறையில் நிவாரணம் பெற்றிருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. நிறைய மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.